நாடகம் திப்பு சுல்தானின் மனிதாபிமானம். எழுதியவர் அஷ்ரப் ஷிஹாப்தீன். பதினேழாவது நூற்றாண்டினிலே பாரதத்தின் பகுதி நிலத்தை நேர்மையோடும் நியாயத்தோடும் ஆர்வத்தோடும் ஆண்ட மன்னர் தீரர் சுல்தான் திப்பு சாஹிப். காரணர் அவரின் காலம் நடந்த சீரிய சம்பவம் ஒன்றை இங்கு ஆரமாக அளித்திடுகின்றோம். மன்னர் ஹைதர் மகவாய் பாரத மண்ணில் தோன்றிய மாபெரும் வீரர். என்றும் இந்திய இதயப் பரப்பில் இலங்கும் சுதந்திர இலச்சினையானவர். காலம் தாண்டி கண்டம் தாண்டி ஞானம் முழுவதும் போற்றப்படுபவர். நல்ல ஆட்சியை நயந்திடுவோர்க்கு சொல்லிக் காட்டச் சுரங்கமானவர். மைசூர் ராஜ்ய மாபெரும் அரசை சீருடன் ஆண்டு சிறப்பு பெற்றவர். நல்லரசொன்றை நடத்தி காட்டி வல்லரசாரையும் வியக்க வைத்தவர். மக்கள் வாழ்வு மலர்ந்து கிடக்க சக்கரமாக சரியாகி உழைத்தவர். மைசூர் மக்கள் மன்னர் அவரை மைசூர் புலியென மகிழ்வுடன் அழைத்தார். ஆட்சியில் வறுமை அணுகாவாறு நாட்டை நடத்தும் நாசூக்கறிந்தவர். பட்டுகாடை படைக்கும் தொழிலை சற்றன்றுயரச் சாதனம் தந்தவர். மைசூர் பட்டின் மகிமை ஓங்க மக்கள் யாவரும் மகிழ்ச்சியுற்றனர். எங்கும் மக்கள் இன்புற்றிருக்க செங்கோல் செய்தார் சீரிய மன்னர். கடல் வழி மூலம் கடந்தே சென்று வணிகம் புரிய வழிகள் செய்தார். தூர தேச தொடர்புகள் கொண்டு பாரதத்தின் பெருமை வளர்த்தார். பண்டமாற்றில் பொருள்கள் வாங்கும் கண்ட முறையை கழித்திட வைத்தார். நாணய முறையை நாட்டுக் கழித்து நாணயத்துடனே நடந்திடப் பணித்தார். தங்கம் வெள்ளி தங்கள் பணத்தை வங்கி தொடங்கி வைத்திடச் செய்தார். இனமத பேதம் இல்லாதாக்கி சனங்கள் யாரையும் சமமாய்ப் பார்த்தார். ரொக்கட் ஏவும் இராணுவ முறையை உலகில் முதலில் உண்டு பண்ணினார். தாக்கிட வந்த எதிரிகள் அனைவரும் திக்குகளெங்கும் தெறிக்க ஓடினர். இவ்வாறான இனிய அரசால் மைசூர் ராஜ்யம் மகிழ்ந்து கிடக்கையில் வெள்ளைக்காரன் விரைந்தே வந்து பாரதத்தில் பாதம் பதித்தான். தேசம் விட்டு தேசம் வந்து தேறியவற்றை திருடிச் செல்ல நாசம் செய்யும் நரிகள் வரவே நமது சுல்தான் நெஞ்சு நிமிர்ந்தார். சிறிய ராஜ்ய சிற்றரசர்கள் வறிய தமது வளங்களை எண்ணி கொள்ளையரான வெள்ளையர் முன்னே கூனிப் பணிந்து குறுகி நின்றனர். சொந்த மண்ணை சூறை கொள்ள வந்த கள்வரை விரட்ட பணிக்க திப்புவின் படையினர் திடீரென எழுந்தனர். வெள்ளையர் கூட்டம் வெருண்டோடியது. வெள்ளை மனமும் வீர நெஞ்சமும் அள்ளித் தழுவி அணைக்கும் கரங்களும் நல்ல ஆட்சியை நடத்திடும் திறனும் உள்ளவர் நமது உயர்ந்த சுல்தான். அரசர்களுக்கு அரசராயிருந்தார். உரச வந்தோரை உருமி விரட்டினார். தரிசி நிலங்களை தாரை வார்த்தார். தன்மதி போலும் தரையில் ஒளிர்ந்தார். ஓர்மையும் நேர்மையும் ஒருங்கே கொண்ட நேர்மை உள்ள நாயகன் திப்பு. மண்ணில் வாழும் மாந்தர் யாவரும் கண்ணியவானாய் கருதும் திப்பு. சரித்திரத் தாள்கள் சாற்றிடும் நல்ல அரிய மன்னர் அவர்தம் வாழ்வில் ஆன சம்பவம் ஒன்றை எடுத்து அன்புடன் இங்கே அளித்திடுகின்றோம். மாமன்னர் வாழ்ந்திடுக, மாமன்னர் வாழ்ந்திடுக, மாட்சிமை கொண்டையம் மாமன்னர் வாழ்ந்திடுக. சீர்மை மிகு மாமன்னர் சிறப்புடன் வாழ்ந்திடுக,
ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் செங்கோல் வாழ்ந்திடுக. மாமன்னர் வாழ்ந்திடுக, மாமன்னர் வாழ்ந்திடுக. மாட்சிமை கொண்டையம் மாமன்னர் வாழ்ந்திடுக. சீர்மைமிகு மாமன்னர் சிறப்புடன் வாழ்ந்திடுக. ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் செங்கோல் வாழ்ந்திடுக. வீரத்தின் விளைநிலமாம் வீறு கொண்ட அடலேராம் பாரதத்தின் நல்முத்தாம் பெருமன்னர் வாழ்ந்திடுக. யாராலும் வெல்வதற்கு இயலாத எங்களது நேர்கொண்ட மன்னர் நெடுநாள் வாழ்ந்திடுக. வீரத்தின் விளைநிலமாம் வீறு கொண்ட அடலேராம் பாரதத்தின் நல்முத்தாம் பெருமன்னர் வாழ்ந்திடுக. யாராலும் வெல்வதற்கு இயலாத எங்களது நேர்கொண்ட மன்னர் நெடுநாள் வாழ்ந்திடுக. ஸ்ரீரங்கம் வாழ்க எங்கும், சீருடன் மக்கள் வாழ்க. பாரதம் வாழ்க, யார்க்கும் பணிந்திடா வீரம் வாழ்க. நல்லது செய்வோர் எல்லாம் நலமுடன் வாழ்வதாக. நாயனின் பொருட்டினாலே நல்லருள் பொழிவதாக. அரசவை முடிவுக்காக ஆனதோர் கேள்வியுண்டோ? அரசரின் கவனத்துக்கு ஆகுமோர் செய்தி உண்டோ? சாதுபோல் சமைந்திருக்கும் ஷேக் ஹயாஸ் மந்திரியே, சங்கதி ஏதுமுண்டேல் சட்டெனச் சொல்லுவீரே. மாண்புடை மைசூர் ராஜ்ய மன்னரின் மன்னர் வாழ்க. மங்களம் பொங்குமங்கள் மண்ணிலே வீரம் வாழ்க. மாட்சிமையுள்ள பேகம் மன்னரின் சமூகத்துக்கு காட்டுக என்று சொல்லி கடிதம் ஒன்றனுப்பியுள்ளார். வெளியிலே பொங்கும் நீரை விரிமடலாகத் தீட்டி வெள்ளையர் தேசப்பண்ணாள் விடுத்தது மன்னருக்கு. காலையில் படித்தபோது கல்பெலாம் கரைந்ததாக ஓலையை தந்தார் ராணி உங்களின் சமூகத்துக்கு. கொள்ளையர் நாட்டைச் சேர்ந்த கோதையின் கடிதமென்க பிள்ளையைப் போல நானும் பயத்திலே நடுங்கிவிட்டேன். மாட்சிமை கொண்ட ராணி மன்னரின் சமூகத்துக்கு அனுப்பியதாகச் சொல்லி அவையிலே அளிக்கச் சொன்னார். கதிரவன் போல் ஜொலிக்கும் கலைநயங்கண்ட சுல்தான் உதிர்க்குமோர் வார்த்தை கொப்ப ஒழுகிடும் அரசதானிப் பிரதமர் பெருமனத்தார் பெரியவர் பூரணையா கரங்களில் தானே அந்த கடிதமும் உண்டு மன்னா. வெள்ளையரானால் என்ன, கருப்பரானாலும் என்ன, கள்வராயிருந்தால் என்ன, கயவராயிருந்தால் என்ன, கோரிக்கை எதையும் இந்த கொலுவின் முன் வைப்பதற்கு பாரதம் மட்டுமல்ல பலருக்கும் உரிமையுண்டு. என்னிடம் தனியே இந்த ஏட்டினை தராமல் பேகம் உன்னத சபை கழித்த உண்மையும் அதுதான் என்பேன். என்னதான் அதிலே உண்டு என்பதை பார்ப்பதற்கு பண்டிதர் பூரணையா பார்க்கலாம் அந்த ஓலை. கருணையும் அன்பும் கொண்ட காருண்ய சுல்தானுக்கு கீழ்ப்படிவோடு இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். 1000 மைல்கள் அப்பால் அல்லலில் வாடும் எந்த கதையினை கேட்குமாறு கெஞ்சி நான் கேட்குகின்றேன். கருணையும் அன்பும் கொண்ட காருண்ய சுல்தானுக்கு கீழ்ப்படிவோடு இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். 1000 மைல்கள் அப்பால் அல்லலில் வாடும் எந்தன் கதையினை கேட்குமாறு கெஞ்சி நான் கேட்குகின்றேன். வெள்ளையர் தேச பெண்ணின் வேண்டுகோள் என்று இதனை விலக்கிட வேண்டாம் என்று விண்ணப்பம் வைக்குகின்றேன். தாமரை இலையின் மேலே தத்தளிக்கின்ற நீர் போல் கண்ணிலே நீருகுத்து கரைந்து நான் வாடுகின்றேன். வெள்ளையர் தேச பெண்ணின் வேண்டுகோள் என்று இதனை விலக்கிட வேண்டாம் என்று விண்ணப்பம் வைக்குகின்றேன். தாமரை இலையின் மேலே தத்தளிக்கின்ற நீர் போல் கண்ணிலே நீர் உகுத்து கரைந்து நான் வாடுகின்றேன். அரசுகள் படை நடத்தும், அரசுகள் போர் நடத்தும், அரசு போர் முரசு கொட்டும், அடுத்தவர் நிலம் பிடிக்கும்,
பிரபுகள் சிறப்பாய் வாழ பிரஜைகள் குருதி சிந்தும் மறுபொழிகின்ற காலம் மண்ணிலே என்று மன்னா. அரசுகள் படை நடத்தும், அரசுகள் போர் நடத்தும், அரசு போர் முரசு கொட்டும், அடுத்தவர் நிலம் பிடிக்கும், பிரபுகள் சிறப்பாய் வாழ பிரஜைகள் குருதி சிந்தும் மறுபொழிகின்ற காலம் மண்ணிலே என்று மன்னா. மாநிலம் வாழுகின்ற மக்களோ ஒன்றிணைந்து ஓர் நிலமாக வாழும் உணர்வுடன் தானே உள்ளார். ஆள்பவர் போர் நடத்த, ஆண்களோ முனையில் சாக, பிஞ்சுகள் பெண்கள் எல்லாம் பிச்சையில் வாழுகின்றார். மாநிலம் வாழுகின்ற மக்களோ ஒன்றிணைந்து ஓர் நிலமாக வாழும் உணர்வுடன் தானே உள்ளார். ஆள்பவர் போர் நடத்த, ஆண்களோ முனையில் சாக, பிஞ்சுகள் பெண்கள் எல்லாம் பிச்சையில் வாழுகின்றார். மற்றவர் தேசம் மீதும் மற்றவர் உணர்வின் மீதும் கொற்றவர் ஆசை கொள்ளும் கொள்கை என்று அழியும் மன்னா. கொற்றவர் வாழ்வு பொங்க, கொடும் படை போர் நடக்க, அற்றவராகி மக்கள் அல்லலில் அன்றோ வாழ்வர். மற்றவர் தேசம் மீதும் மற்றவர் உணர்வின் மீதும் கொற்றவர் ஆசை கொள்ளும் கொள்கை என்று அழியும் மன்னா. கொற்றவர் வாழ்வு பொங்க, கொடும் படை போர் நடக்க, அற்றவராகி மக்கள் அல்லலில் அன்றோ வாழ்வர். இங்கிலாந்தவர்கள் என்ன, இந்திய குடிகள் என்ன, குற்றம் யார் செய்த போதும் குற்றமே குற்றம் மன்னா. ஆயினும் மன்னர் மன்னா, அன்புள்ள மைசூர் மன்னா, அழுது நான் நாள் கழிக்கும் அவலம் ஒன்றுண்டு மன்னா. இங்கிலாந்தவர்கள் என்ன, இந்திய குடிகள் என்ன, குற்றம் யார் செய்த போதும் குற்றமே குற்றம் மன்னா. ஆயினும் மன்னர் மன்னா, அன்புள்ள மைசூர் மன்னா, அழுது நான் நாள் கழிக்கும் அவலம் ஒன்று உண்டு மன்னா. அது உயர் காவலோடு அங்குள்ள சிறையினுள்ளே விதியென என் கணவர் வெந்துதான் வாடுகின்றார். உங்களின் சொந்த மண்ணில் உங்களை அடக்கி ஆள இங்கிலாந்தவர்கள் வந்தார். இவருமே அதிலே வந்தார். அது உயர் காவலோடு அங்குள்ள சிறையினுள்ளே விதியென என் கணவர் வெந்துதான் வாடுகின்றார். உங்களின் சொந்த மண்ணில் உங்களை அடக்கி ஆள இங்கிலாந்தவர்கள் வந்தார். இவருமே அதிலே வந்தார். தந்தையார் எங்கே என்று தவித்திடும் குழந்தைகளுக்கு தந்திட பதிலில்லாமல் தலைவிரி கோலமானேன். பிள்ளைகள் உண்ணவில்லை, பின்னிரா தூக்கமில்லை, சொல்ல ஒரு வார்த்தை இல்லை, சோகத்தில் துவண்டு போனேன். தந்தையார் எங்கே என்று தவித்திடும் குழந்தைகளுக்கு தந்திட பதிலில்லாமல் தலைவிரி கோலமானேன். பிள்ளைகள் உண்ணவில்லை, பின்னிரா தூக்கமில்லை, சொல்ல ஒரு வார்த்தை இல்லை, சோகத்தில் துவண்டு போனேன். தந்தையை தேடி தேடி தவித்தழும் குழந்தைகளுக்கு தந்தைக்கு எங்கு செல்வேன்? தாயுளம் கொண்ட மன்னா, ஒவ்வொரு கனவும் தாயாய் உகுத்திடும் கண்ணீருக்கு உங்களை தவிர யார்தான் உதவியை செய்யலாகும்? தந்தையை தேடி தேடி தவித்தழும் குழந்தைகளுக்கு தந்தைக்கு எங்கு செல்வேன்? தாயுளம் கொண்ட மன்னா, ஒவ்வொரு கனவும் தாயாய் உகுத்திடும் கண்ணீருக்கு உங்களை தவிர யார்தான் உதவியை செய்யலாகும்? கணவனுக்காக என்று கருணை நான் கோரவில்லை, வாழ்ந்திட ஆசை கொண்டு வேண்டுகோள் விடுக்கவில்லை.
தந்தையின் பாசமுள்ள தன்னிகரற்ற திப்பு எந்தனின் நிலையுணர்வார் என்று நான் நம்புகின்றேன். கணவனுக்காக என்று கருணை நான் கோரவில்லை, வாழ்ந்திட ஆசை கொண்டு வேண்டுகோள் விடுக்கவில்லை. தந்தையின் பாசமுள்ள தன்னிகரற்ற திப்பு எந்தனின் நிலை உணர்வார் என்று நான் நம்புகின்றேன். 8 மாதமாக இழி சிறைக்குள்ளே வாடும் மனிதனை தந்தையாக மட்டுமே பார்க்க வேண்டும். பிள்ளைகள் தந்தைக்காக புரண்டழுவதனை போல காருண்ய திப்பு நோக்கி கரங்களை நீட்டுகின்றேன். 8 மாதமாக இழி சிறைக்குள்ளே வாடும் மனிதனை தந்தையாக மட்டுமே பார்க்க வேண்டும். பிள்ளைகள் தந்தைக்காக புரண்டழுவதனை போல காருண்ய திப்பு நோக்கி கரங்களை நீட்டுகின்றேன். குழந்தைகள் மகிழ்வதற்கு கேணலாம் டங்கன் வந்தால் பிஞ்சுகள் கைகள் ஏந்தி பிரார்த்திக்கும் உங்களுக்காய். விடுதலை பெற்று கேணல் வீட்டுக்கு வருவாராயின் உயிருள்ள காலமெல்லாம் உங்களை மறக்க மாட்டேன். குழந்தைகள் மகிழ்வதற்கு கேணலாம் டங்கன் வந்தால் பிஞ்சுகள் கைகள் ஏந்தி பிரார்த்திக்கும் உங்களுக்காய். விடுதலை பெற்று கேணல் வீட்டுக்கு வருவாராயின் உயிருள்ள காலமெல்லாம் உங்களை மறக்க மாட்டேன். நேர்மையாய் வாழும் மன்னா, நீதியை பேசும் மன்னா, ஓர்மையோடொழுக்கம் சேர ஒழுகிடும் திப்பு மன்னா, பிள்ளைகள் கவலைக்காக பிதற்றிடும் அவளை தாயின் கண்ணீரை உங்கள் காலில் கரைக்கின்றேன் அன்பு மன்னா. நேர்மையாய் வாழும் மன்னா, நீதியை பேசும் மன்னா, ஓர்மையோடு ஒழுக்கம் சேர ஒளிகிடும் திப்பு மன்னா, பிள்ளைகள் கவலைக்காக பிதற்றிடும் மகளை தாயின் கண்ணீரை உங்கள் காலில் கரைக்கின்றேன் அன்பு மன்னா. குழந்தைகள் நலனை கொண்டு கணவரை விடுத்தால் மீண்டும் உங்களை எதிர்க்க அவரை ஒருபோதும் அனுப்ப மாட்டேன். சத்தியம் செய்யுகின்றேன். சகோதரி கேட்குகின்றேன். நல்லதொரு முடிவை வேண்டி நான் இதை முடிக்குகின்றேன். குழந்தைகள் நலனை கொண்டு கணவரை விடுத்தால் மீண்டும் உங்களை எதிர்க்க அவரை ஒருபோதும் அனுப்ப மாட்டேன். சத்தியம் செய்யுகின்றேன். சகோதரி கேட்குகின்றேன். நல்லதொரு முடிவை வேண்டி நான் இதை முடிக்குகின்றேன். வீரங்கொண்ட தீரர் திப்பும் தாரங்கொண்ட தன்மையர் அன்றோ, ஆரத் தழுவி அமுதினை ஊட்டும் அன்பு கரங்கள் உள்ளவர் அன்றோ. வீரங்கொண்ட வேங்கை எனினும் ஈரங்கொண்ட இதயம் அன்றோ, பாரங்கொண்ட பதவி எனினும் பிள்ளை பாசம் உள்ளவர் அன்றோ. பாசம் பொங்க பரிதவித் தேங்கும் பேதையின் கண்ணீர் பிரளயம் அன்றோ. சேயார் நோவில் சோகம் அளக்கும் தாயார் கண்ணீர் தாக்கம் மிக்கது. கண்கள் அழுதால் காயம் இருக்கும், பெண்கள் அழுதால் பேயும் இறங்கும். மன்னவர் இரக்க மனத்தைக் கொண்டவர், அன்னவர் இதனை அகங்கொள்வாரோ. சொந்த மண்ணை சூறை கொள்ள
வந்தவருக்கு வாழ்த்துச் சொல்வதோ? கெட்ட மனத்தான் கேட்டினில் விளைந்தான், துட்டனுக்கெல்லாம் துடிப்பது தகுமோ? ஆட்சிக்கெதிராய் ஆர்த்து எழுந்த ஆங்கிலேயனை அணைப்பது சரியோ? வெள்ளைக்காரனை விடுதலை செய்தால் கொள்ளைக்காரர் கூடுவரன்றோ? அடுத்தவர் தேசம் ஆள நினைப்பவன், அடுத்தவர் செல்வம் அடையத் துடிப்பவன், கெடுப்பது செயலென கேடு கொண்டவன் விடுதலை கேட்க விடுவிப்பாரோ? புத்தி கூர்மை கொண்ட மன்னரை எத்தித் துணிந்து ஏமாற்றலாமோ? மன்னர் மன்னர் மாண்புறு மன்னர் என்ன முடிவினை எடுப்பார் பார்ப்போம். யாரது அங்கே உள்ளார்? யாரது அங்கே உள்ளார்? கடுஞ்சிறை வளாகத்துள்ளே கருமிருள் அறையினுள்ளே கட்டிய நிலையிலுள்ள கேணலை கொண்டு வருக. மைசூரின் சாம்ராஜ்யத்தை மாற்றிட படை நடத்த முயன்ற அக்கேணல் டங்கன் முகத்தை நான் பார்க்க வேண்டும். காவலா, செல்க அங்கு. கேணலை கட்டவிழ்த்து ஆவலாய் கொண்டு வாரும். அவனை நான் பார்க்க வேண்டும். சபைக்கவன் வருகும் போது சத்தங்கள் எழுப்ப வேண்டாம். அவமதிப்புருகும் வகையில் அவனை நாம் நடத்த வேண்டாம். பிரதமர் பூரணையா, பிரதமர் பூரணையா, பெண்ணவள் கண்ணீர் அஞ்சல் பெருந்துயர் தந்ததையா. பேதையாள் கவலை தீர பதிலொன்று தருதல் நன்று. எழுதுகோல் ஏடு கொண்டு எழுதிடத் தயாராகுங்கள். வாருங்கள் கேர்னல் டங்கன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களின் மனையாள் அங்கு உற்றுள்ள கவலை தோய்த்து திப்புவின் சமூகத்துக்கு திருமுகம் அனுப்பியுள்ளாள். தந்தையை கோரி தங்கள் தனியர்கள் தவிக்கின்றார்கள். தனியர்கள் தவிப்புக் கண்டு தாயவள் துவண்டு போனாள். அழகிய மனையாள் விட்டு, அருமந்த பிள்ளை விட்டு, பழகிய சுற்றம் விட்டு பாரதம் பிடிக்க வந்தீர். மைசூரை சூறையாடி, மக்களை வேட்டையாடி, மண் கொள்ளை செய்தல் நல்ல முறையெனக் கொள்கின்றீரோ? நாடுகள் எங்கும் மக்கள் நலமுடன் வாழும் போது கேடுதான் என்ன உங்கள் கெடுமதி ராஜ்யத்துக்கு? ஏடுகள் ஒரு நாள் உங்கள் இழிசெயல் கொடுமை பேசும். பாடுவர் தேசமெல்லாம் பகற்கொள்ளையாளர் என்று. உலகெல்லாம் மக்கள் தங்கள் உழைப்பிலே வாழுகின்றார். கலகமே உங்களால் தான் காண்கின்றோம் தேசமெங்கும். பஞ்சமும் பரிதவிப்பும் விஞ்சுமோர் நாட்டில் கூட கொஞ்சமும் இரக்கமின்றி கொள்ளை கொண்டோடுகின்றீர். அடுத்தவன் உழைப்பிலான அரும்பெரும் செல்வமெல்லாம் எடுத்தினீர் கொண்டு செல்வீர். எடுப்புடன் அதிலே வாழ்வீர். வன்மமும் படையும் கொண்டு வழிப்பறி செய்து வாழும் ஜென்மங்களையா நீவீர்? நினைக்கவே நாண வேண்டும். பெருங்கடல் மலைகள் தாண்டி பேராசை நெஞ்சில் ஊன்றி பெருநிலம் கொள்ளை கொள்ள பேடிகள் அரசு கூறும் ஒரு தொழில் இராணுவத்தில் ஓர்ந்திட நேர்ந்ததாலே ஊந்திடும் புழுவா என்னை உணர்கிறேன் மன்னர் மன்னா. சொந்த மண் மனையாள் பிள்ளை சுற்றங்கள் விட்டு இங்கு வந்தது தப்பு என்று வருந்துதென் மனது மன்னா. என் துணை பிள்ளையெல்லாம் இழந்து நான் வாடிப்போனேன். அவர்களை காணும் நாளை ஆவலாய் தேடுகின்றேன். வன்முறை கொண்டு இங்கு வாழ்ந்திட வந்த என்னை இன்முகம் கொண்டு இன்று இயம்பினீர். குளிர்ந்து போனேன். கருணையும் அன்பும் கொண்டு குற்றத்தை மன்னியுங்கள். இரக்கமே உள்ளவான இனிய நல் மைசூர் மன்னா. மன்னிப்பை தந்தீராகில் மக்களை காண்பேன் ஊரில். கண்ணீரில் வாடும் என்னை கைப்பிடித்த ஆளை காண்பேன். எந்த ஊர் நாடும் செல்ல எத்தனம் கொள்ள மாட்டேன். இந்த ஓர் நிலையிலிருந்து இதயத்தால் மன்னியுங்கள். அல்லாஹுவின் பெயரினாலே ஆரம்பம் செய்யுகின்றேன். ஆங்கில நாட்டிலுள்ள அன்புசால் சோதரிக்கு. மைசூரின் மகாராஜாவும்
ஹைதரின் மகனும் ஆன திப்பு சாஹிப் எழுதும் திருமுகம் என்னவென்றால், கண்ணீரில் கடிதம் தீட்டி கையெழுத்திட்டு வந்த அழுகையின் மடலைக் கண்டேன், அவதியில் மாட்டிக்கொண்டேன். மன்னர்கள் ஆனால் என்ன, மாண்பிலா மனிதர் என்ன, அன்னவர் நெஞ்சுக்குள்ளும் அடுத்ததோர் பக்கமுண்டு. திருடனைப் போலே வந்தன் திருநிலம் தொட்ட உந்தன், கணவனார் செய்த குற்றம் கொடியது எனது தீர்ப்பில். பாசத்தை பிழிந்த தாயாய் பரிதவித்திருக்க முந்தன், நேசத்தை மெச்சுகின்றேன், நீண்ட நாள் வாழ்க நீயும். தந்தையின் பிள்ளை பாசம், தாயவள் பிள்ளை பாசம், எந்தனல் செல்வத்துக்கும் ஏற்றதாய் ஆகா உண்மை. நானுமோர் தந்தை ஆவேன், ராணியோர் தாயுமாவாள். பிள்ளைகள் பாசத்தாலே பிணைந்துள்ளோம் நாங்களும் தான். கொடியதோர் குற்றம் குந்தன் கணவனார் செய்தார், தீர்ப்பும் கொடியதை அறிவேன், ஆனால் பாசத்தில் பணிந்தேன் தாயே. விடுதலை தருவேன், கண்கள் வடித்த நீர்த்துளிகளுக்கும் பகரமாய் மைசூர் முத்து பொட்டலம் அனுப்பி வைப்பேன். மன்னரின் மன்னராலும் மகத்துவம் கொண்டோராலும் பெற்றதாய் கண்ணீர் முன்னே பெருமைகள் ஏதும் இல்லை. மெச்சினேன் உனது பாசம், மேன்மையாக குடும்பத்தோடு நீண்ட நாள் வாழப் போற்றி நிற்கிறேன். இஃது திப்பு. மன்னரே வாழ்க, நீங்கள் மைசூரின் அரசு வாழ்க, என்றுமே அழியா உங்கள் ஏற்ற நல் மனது வாழ்க. விரிந்த நல் இதயம் கொண்டு வீரத்தின் சிறப்பு கொண்டு சரித்திரம் பேசுகின்ற சான்றென வாழ்வீர் வாழ்க. பகலவன் மறையா தேச படையினனான இந்த பாவியான் தங்களுக்கு படைப்பதை ஏற்க வேண்டும். வீரமும் திறனும் மனித நேயமும் கொண்ட மன்னா, இராணுவ செல்யூட் ஒன்றை இங்கு நான் வழங்குகின்றேன். பண்புகளாலே பகைவரை வெல்லுதல் கண்ணியமுடையோர் காரியமாகும். ஆயுதங்காட்டி அடக்குவதினிலும் அன்பைக் காட்டி அணைப்பது நலமே. பார்வை சரியாய்ப் பதிந்திடுமாயின் சீருடன் எல்லாச் சிறப்பும் சேரும். கூர்மை கொண்ட குணத்தார் திப்பு, ஓர்மை கொண்டு ஒருத்தார் எதிரியை. அதிகாரத்தின் ஆணவங்கொண்டு சதிகள் செய்யா சுல்தான் திப்பு, கதியற்றோரை கைமீட்டெடுக்கும் விதிகள் செய்த வேந்தர் திப்பு. எதிரியும் மனிதன் என்பதனாலே ஆதரவுடனே அவனை விடுத்தார். நல்லது செய்தே வாழ்ந்தார் திப்பு, நாளதும் அழியா நிலைத்தார் திப்பு. சொந்த மண்ணை சொந்த மக்களை நிந்தனை செய்ய வந்த பகைவனை மனநிறைவுடனே மன்னிப்பளித்த மன்னரை நீங்கள் கண்டது உண்டா? வரலாறெங்கனும் வடித்துப் பார்ப்பீர், சரித்திர நூல்களை விரித்துப் பார்ப்பீர். திப்பை போலொரு தியாகச் செம்மலை திப்பை அன்றி தெரிந்திட மாட்டீர். தாயின் அன்பை தகைமை செய்த தன்னிகரில்லா திப்பு வாழ்க. பாசத்துக்கோர் படிப்பினையாக பரிந்து நடந்த சுல்தான் வாழ்க. தந்தை பாசம் தானே உணர்த்திய தகைசேர் திப்பு சுல்தான் வாழ்க. திப்பின் செய்கையில் தியாகம் கண்ட தீனோர் வாழ்க, தீனோர் வாழ்க. தந்தை பாசம் தானே உணர்த்திய தகைசேர் திப்பு சுல்தான் வாழ்க. திப்பின் செய்கையில் தியாகம் கண்ட தீனோர் வாழ்க, தீனோர் வாழ்க. திப்பு சுல்தானின் மனிதாபிமானம் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் அஷ்ரப் ஷிஹாப்தீன். சரித்திரச் சான்று ஜின்னா ஷரீஃபுதீன் எழுதிய திப்பு சுல்தான் காவியம். பங்கு பெற்றிய கலைஞர்கள்: திப்பு சுல்தான் ARM ஜிப்ரி, மந்திரி ஷேக் ஹயாஸ், அஷ்ரப் ஷிஹாப்தீன், டங்கன், கலாபூஷணம் மஹதி ஹசன் இப்ராஹிம், திருமதி டங்கன், சில்மியா ஹாதி,
கதை சொல்லிகள் ஆஸ்மி சாலி, அகமது எம் நசீர். காவலன் ஏஎல் ஜஃபீர். ஒலிப்பதிவு ரஃபீத் மரிக்கார். இயக்கம் ஏஎல் ஜஃபீர்.